இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் த சன். 2014 ரிலீஸ் ஆன இந்த மூவி ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சு எடுத்தது. சரியாக சொல்லணும்னா 1942 இரண்டாம் உலக போர் நடந்துகிட்ருக்க அந்த நேரத்தில் ஒரு 3 சோல்ஜர்ஸ் போர்க்கப்பல்லேருந்து கிளம்புறாங்க ஃப்ளைட்டில். இவங்க பசிபிக் பெருங்கடல் மேலே பறந்துட்டுருக்க இந்த நேரத்தில் தப்பான வழியில் போனனால ஃபியூல் பாதியிலே காலி ஆயிடுது. அந்த நடுக்கடலில் இருந்து உயிரோடு வராங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையே. இந்த படம் ஒரு உண்மையான கதை அப்படிங்கிறதுனால படத்தில் பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பிளேன் வந்து பசிபிக் பெருங்கடல் மேலே போயிட்டுருக்கு. நம்ம சீஃப் தான் பைலட்டாக இருக்கார். பின்னாடி இருக்கிறவர் ஜீன், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கவர் டோனி. ஜீன் வந்து ரொம்ப நேரமாக சீஃபை கூப்பிட்டே இருக்கார், ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ரொம்ப நேரம் கழித்து சீஃப் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஜீன் கேட்குறான், சீஃப் நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோமா, எங்கே போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சீஃப் இருந்து காம்பஸை பார்த்துட்டு, ஆமாம் நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம், நம்ம வெஸ்ட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜீன் இருந்துட்டு சொல்கிறான், இல்லை நம்ம ஈஸ்ட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சீஃப் வந்து பயங்கர குழப்பமாயிட்டாரு. அந்த நேரத்தில் ஃபியூலும் காலியாகிடுது. வந்து டோனிட்டையும் ஜீன்ட்டையும் சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்க பாம்பெலாம் கீழே போடுங்க, வெயிட் கம்மியாகட்டும், அதுலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படிங்கிறாரு. சீஃப் சொன்ன மாதிரியே பிளெயினில் இருக்க பாம்பெலாம் இறக்கிடுறாங்க கடலுக்குள்ளே. சீஃபும் அவங்க 3 பேர் சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஏதாவது லேண்ட் இருக்கா அப்படின்னு. ஆனால் சூரியன் மறையிறது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஃபியூலும் ஃபுல்லாக காலியான இந்த நேரத்தில் வேறு வழி இல்லை, கடலில் தான் இறக்கணும்னு சொல்லி சீஃப் சொல்கிறாரு. இருக்கிறது கட்டியாக பிடிச்சிக்கங்க, நம்ம கடலில் தான் இறக்க போகிறோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சீஃப் சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே நம்ம சீஃப் கடலில் சேஃபாக இறக்கிறாரு. இருந்துமே ஜீனுக்கு மூக்கில் அடிபட்டு ரத்தம் பயங்கரமாக வருது. ஒரு பக்கம் சீஃப் வந்து ரப்பர் போட்டை ரெடி பண்ணிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் டோனி ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜீன் வந்து சீட் பெல்ட்டோடு மாட்டிக்கிறான் பிளெயினில். அந்த கடலில் விழுந்த பிளெயின் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளேயும் போகுது. ஜீனோட பெல்ட்டை அன்லாக் பண்ண முடியாமல் கடலுக்குள்ளேயும் போயிடுறான். கடலுக்குள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே ஜீனோட பெல்ட்டை அன்லாக் ஆகிடுது. கடலை விட்டு வெளியும் வந்துடுறான். சீஃப் வந்து எப்படியோ ரப்பர் போட்டை ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் போட்டு வந்து தலையில் கவுந்து கிடக்குது. அது எப்படியோ ஒரு பாடுபட்டு அந்த 3 பேர் அந்த ரப்பர் போட்டை திருப்பவும் செஞ்சிட்றாங்க. அப்படியே அந்த நைட்டு குளிர்லேயே போகுது. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. சீஃப் சொல்கிறாரு, என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்கடா அப்படின்னு. டோனியும் ஜீனும் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. டோனி சொல்கிறான், ராத்திரி நம்ம என்ன சின்ன வேலையாக பார்த்தோம், கஷ்டப்பட்டு போட்டை ரெடி பண்ணி தப்பிச்சதே பெரும்பாடாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சீஃப் சொல்கிறாரு, சரி அதெல்லாம் விடுங்க, இப்போது இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறோம் அதை மட்டும்தான் பார்க்கணும். நம்ம இந்த கடலில் எந்த இடத்துல இருக்கோம்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால் முதல்ல நம்ம எங்கே இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் ஒரு திசையை பார்த்து உட்காருங்க, ஏதாவது பிளெயின் வருதா, ஷிப் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சீஃப் சொல்கிறாரு. அப்படியே ஆளுக்கு ஒரு திசையில் உட்காரானுங்க. ஜீன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவ்வளோ பெரிய கடலில் யார் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறான். டோனி சொல்கிறான், ஆமாம் கரெக்டு தான், இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சீஃப் சொல்கிறாரு, பாருங்கடா, வேலையை பாருங்கடா, ஏதாவது வருதா அப்படின்னு. கொஞ்ச நேரத்துலேயே டோனி சைடு ஏதோ வர மாதிரி இருக்குது. டோனி பார்த்துட்டு, அங்கே பாருங்கள் ஏதோ பிளெயின் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சீஃப்ட்ட சொல்கிறான். சீஃப் சொல்கிறாரு, அது வேறு நாட்டோட பிளெயினாக இருக்கலாம், அதை நம்ம நிறுத்த வேணாம், கை காட்ட வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேர் வந்துட்டும் கை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த பிளெயினை. சீஃப் சொல்கிறாரு, அவங்களால நம்ம தாக்கப்படலாம், அதனால் அவங்கள கை காட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. டோனி சொல்கிறான், ஒருவேளை அவங்க நம்ம காப்பாற்ற வந்தவங்களாம் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். எப்படியோ பெரிய வாக்குவாதத்துக்கு அப்புறம் சீஃப் ஒத்துக்கிறாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து கை காட்டுறாங்க. ஆனால் அந்த பிளெயின் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. சீஃப் சொல்கிறாரு, பிளெயின் போயிடுச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சீஃப் இருந்துட்டு, சரி உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீன் சொல்கிறான், என்கிட்ட கர்ச்சீஃபு, பிஸ்டலு, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் இருக்குது. டோனி இருந்துட்டு, என்கிட்ட ஷூ இருக்குது, விசில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சீஃப் இருந்துட்டு, சரி விசிலை என்கிட்ட கொடுத்துரு, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறான். அப்புறம் இந்த ரப்பர் படகை சுற்றி கொஞ்சம் கயிறு இருக்குது, அப்புறம் ஒரு காம்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுறாங்க. சீஃப் சொல்கிறாரு, உங்கள் ஷூவெல்லாம் கழட்டுங்க, கழட்டி கடலில் போட்டுருங்க, தேவையில்லாத வெயிட்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜீன் இருந்துட்டு, ஓகே சீஃப் அப்படின்னு சொல்லி அவன் ஷூவை தூக்கி போட்டுறான். ஆனால் டோனிக்கு வந்து அது சென்டிமெண்ட்டான ஷூ அப்படிங்கிறனால மெதுவாக தண்ணிக்குள்ளே போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். டோனி திரும்பி பார்க்குறான், சீஃபோட ஷூ வந்து எடுத்து அதில் வைக்கிறத. அதுக்கு சீஃப் இருந்துட்டு, என்ன பார்க்குற, ஒரு ஷூ எப்பவுமே வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிடுறான். டோனி இருந்துட்டு பார்க்குறான், ஒரு மாதிரி செல்ஃபிஷாக இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறான். அந்த கடலுக்கு நடுவில் பயங்கர வெயில் அடிக்குது.
அப்படியே டைம் போயிட்டுருக்கு. முதல் நாள் நைட்டும் ஆகுது. நம்ம சீஃப்க்கு வந்து பயங்கரமாக தண்ணி தாக அடிக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் சர்வைவலுக்காக அவரோட யூரினை அவரே பிடிச்சி குடிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. ஜீன் இருந்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, கொக்கி கயிறுலாம் இருக்குல்ல, அதை வச்சு மீன் பிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கன்னில் இருக்க புல்லட்ஸ் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து கொக்கி மாதிரி வளைச்சி கயிறை கட்டிடுறான் மீன் பிடிக்கிறதுக்காக. டோனி சொல்கிறான், இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், போட்டால் மீன் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த தூண்டில் கடல்லையும் போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பெரிய மீன் வந்து அந்த தூண்டிலோடு சேர்த்து பிச்சுட்டு போயிடுது. டோனி பார்க்குறான், எங்கடா முள்ளை காணா, முள்ளை சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய மீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் கடலை திரும்பி பார்க்கும்போது ஒரு மீன் கூட இல்லை. வெயிலும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்குது. டோனி மறுபடியும் மீன் தூண்டில் போட்டு உட்காந்துருக்கான் மீனுக்காக. சீஃப் வந்து சொல்கிறாரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க, இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. டோனி இருந்துட்டு சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஒரு மீன் கூட மாட்டலை அப்படிங்கிறதுனால டோனி வந்து வெறியாயிடுறான். சீஃப் கேட்குறாரு, நீ எதுக்கு இப்போ வாட்டர் ஜாக்கெட் போடுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டோனி சொல்கிறான், என்னால் இதுக்கு மேலே இந்த இடத்துல உட்கார முடியாது, நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கடலில் குதிச்சிட்றான். ஆனால் ஜீனுக்கு வந்து ஆர்வம் தாங்க முடியலை. நானும் வரேன் அப்படின்னு சொல்லி குதிக்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் சீஃப் பிடிச்சி வச்சுட்டு, நீ இப்படிலாம் குதிக்கக்கூடாது, கடலில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நீ அவசரப்பட்டு எதுவும் குதிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. டோனி கொஞ்சம் நேரம் கடலில் குளிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ரப்பர் போட்டுக்கே வந்துடுறான். அன்றைக்கி நாளும் அப்படியே போயிடுது, தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல். அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஜீன் வந்து கடல் தண்ணியை பார்க்குறான். இவ்வளோ தண்ணி இருந்தும் நம்மளால் குடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சீஃப்ட்ட சொல்லிட்டுருக்கான். சீஃப் இருந்துட்டு, இல்லை, நம்மளுக்கு தண்ணி வந்து மழை வந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்கிறான். டோனியும் ஜீனும் பயங்கர டயர்டாக இருக்க இந்த நேரத்தில் சீஃப் வந்து பயங்கரமாக சத்தப்படுறான். இங்கே பாருங்கள், எனக்கு எதை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா பென்சில். இதை வச்சு நான் மேப்பு வரைகிறேன், எனக்கு மேப் ஞாபகம் இருக்குது. சீஃப் சொல்கிறாரு, நம்மள்ட்ட காம்பஸ் இருக்குது, நம்மள்ட்ட மேப் இருக்குது, இப்போ எப்படி போகணுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரப்பர் போட்டில் இருக்க கயிறுலாம் எடுத்துடுறாங்க. எடுத்து சின்னதாக கம்பி மாதிரி பின்னி துடுப்பு மாதிரி செஞ்சிடுறாங்க. அது கடல் அலையோடு சேர்ந்து போகிற மாதிரி. இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அது அந்த படகை வந்து அவங்கள இழுத்துட்டு போகுது அவங்களையே. சந்தோஷத்தில் டோனி சொல்கிறான், இதுக்கு தான் நீ சீஃபாக இருக்க, வேறு எதுக்காகவோ இல்லை அப்படின்னு சொல்கிறான். பேசிகிட்டே இருக்கும்போது டோனி சொல்கிறான், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நான் வேண்டிக்கிறேன் மழை வரணும் அப்படின்னு. டோனி சீஃப்கிட்ட கேட்குறான், சீஃப் உங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. சீஃப் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீன் சொல்கிறான், எனக்கு இருக்குது, நானும் உங்க கூட சேர்ந்து ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டும் ஆகுது. ஒரு கெட்ட கனவை வந்து எழுப்பி விட்டுருது ஜீனை. எந்திரிச்சு பார்த்தா மழை பயங்கரமாக வருது. அவங்களுக்கு வந்து சந்தோஷம்னா தாங்கவே முடியலை. இருக்கிற எல்லாத்துலேயும் தண்ணியை நிரப்பி வச்சிடறாங்க குடிக்கிறதுக்காக. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. டோனி வந்து மறுபடியும் தூண்டில் போட்டிருக்கான். ஒரு மீன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். கழுவு கூட இவ்வளோ நேரம் காத்திருக்காது. ஆனால் நம்ம டோனி காத்துட்ருக்கான். மேலேருந்து பார்க்குறான், சின்ன சின்ன மீன் வந்து அவன் தூண்டில் சுற்றி வருது அப்படின்னு. கடுப்பான நம்ம டோனி டக்குன்னு பேக்கெட்லேருந்து கத்தி எடுத்து மீன் மேலே குத்துறேன் அப்படிங்கிறான். அதுக்கு சீஃப் பார்த்துட்டு, என்ன பண்ண போகிற, எதுக்கு இதை எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். கத்தியை உள்ளே வை, நம்ம போட்டு ஓட்டையாக்கிறோம் கத்தி அப்படின்னு சீஃப் சொல்லிட்டுருக்காரு. டோனி இருந்துட்டு, எனக்கு மீனை பிடிச்சே ஆகணும், எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி டோனி சொல்லிக்கிட்டு இருக்கான். சீஃப் மறுபடியும் சொல்கிறாரு, கத்தியை மரியாதையாக வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. டோனி அதை கேட்காம தண்ணியில் விட்டு குத்திக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பெருசாக எதுலேயோ மாட்டிடுது. சீஃப் சொல்கிறாரு, கத்தியை மட்டும் எடுத்துடாத, அது நம்ம ரப்பர் போட்டில் தான் கிழிச்சிருக்கோம், எடுத்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. டோனி டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்றான். என்னென்னு எடுத்து பார்த்தா பெரிய சுறா. சாப்பாடு கிடைச்சா சும்மா விடுவாங்களா, அந்த சுறாவை போட்டு ஒரு வழி பண்ணிட்டானுங்க 3 பேரும். அங்கேயே கொண்டு பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சீஃப் வந்து அந்த கறி எடுத்து சாக்ஸில் வச்சு கட்டி வச்சிடறாரு ஓரமாக, அப்புறமேல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இவங்க 3 பேர்த்துக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியலை சாப்பாடு தண்ணி கிடைச்சதில். வீட்டு கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது டோனி சொல்கிறான், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, ரொம்ப அழகாக இருப்பா, நல்லா ப்ரௌன் கலரில் முடி இருக்கும், கண்ணெல்லாம் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி டோனி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு ஜீனும் சீஃபும் இருந்துட்டு சொல்கிறாங்க, அப்படியா, சரி சரி அப்படின்னு. இவங்க பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் படகை சுற்றி நிறைய சுறா வந்துடுது. ஏன் அப்படின்னா அவங்க சுறாவை கொண்டாங்க இல்லையா, ரத்த வடைக்கே வந்துடுது நிறைய சுறா. அன்றைக்கி நைட்டும் அப்படியே ஆகுது. 3 பேர் பேசிக்கிறாங்க, நம்ம இங்கேருந்து தப்பிப்போமா, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஜீன் சொல்கிறான், அடிக்கிற குளூரில் ஏன்பா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அப்படியே நாட்களும் கடந்து போகுது. அவங்கள்ட்ட இருந்த தனியாக கொஞ்சம் நிஜமாக குடிச்சு முடிச்சிடுறாங்க.
மறுபடியும் மழை பெய்யுது. அப்பப்போ தண்ணி கிடைச்சாலும் பத்தாத குறையாத கிடச்சிட்ருக்கு. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. ஜீன் வந்து கன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். டோனி சொல்கிறான், அந்த கன்னை என்கிட்ட பொறுமையாக கொடு, ஆடாத அசையாத அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடுறான் கன்னை. ஜீனும் கொடுத்துட்றான். டோனி மெதுவாக கன்னை தூக்கி எய்ம் பண்ணுறான் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே. அதாவது சீஃப் பக்கத்தில் ஒரு பறவை இருக்கிறத பார்த்துட்றான் டோனி. சீஃப் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஆழ்ந்த உறக்கத்தில். எய்ம் பண்ணி சுட்டதில் பறவை செத்துருச்சு. ஆனால் சீஃபோட காது கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. சீஃப் உடனே அந்த பறவையை பார்த்துட்டு நேராக கடலில் குதித்து அந்த பறவை எடுக்க போயிடுறாரு. சீஃப் போன நேரம் அங்கே சுறா வர ஆரம்பிச்சிருச்சு. டோனியும் ஜீனும் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க சீஃப், பின்னாடி சுறா வருது அப்படின்னு. அந்த நேரம்னு பார்த்து ஜீனோட கன்று ஒர்க் ஆகாமல் போயிடுது. பக்கத்தில் வந்த சீஃபை எப்படி பிடிச்சி இழுத்துறாங்க 2 பேரும். அந்த கறியை பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டோனி சொல்கிறான், இது வந்து சிக்கன் மாதிரி இருக்குது, ரா சிக்கன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சீஃப் சொல்கிறாரு, ஆமாம் இது சிக்கன் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே நாட்களும் கடந்து போகுது. தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லாமல் போகுது. அந்த 3 பேரும் பயங்கரமாக சோர்ந்து போகிறாங்க. மென்டலாகவும் பிரச்சனையை பார்க்குறாங்க. சீஃப் சொல்கிறாரு, என்னடா என்ன தூங்கிட்டு இருக்க, நம்ம என்ன மிதப்பு ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜீன் இருந்துட்டு சொல்கிறான், எந்த மிதப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே டோனி பார்க்குறான், என்னடா இருந்தாலும் கத்திக்கிட்டு இருக்கான் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சீஃப் இருந்துட்டு சொல்கிறாரு, நம்ம என்ன எவ்வளோ தூரம் போகணும்னு நம்மளுக்கே தெரியாது, இருந்தாலும் குத்துமதிப்பாக போயிட்டுருக்கோம், நம்ம எப்போ போய் எப்படி போய் சேர போகிறோம் அப்படிங்கிறதுலலாம் உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி சீஃப் கேட்குறாரு. அதுக்கு டோனி சொல்கிறான், நம்ம மாட்டினதும் மாட்டிக்கிட்டோம், நம்ம இப்படி தான் சர்வே ஆகணும், கிடைக்கிறதா சாப்பிட்டாகணும், மழை வந்தால் தான் தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டோனி சொல்கிறான், நம்ம ஈஸ்ட்டில் போக வேண்டியது, ஆனால் நீங்கள் வெஸ்ட்டில் போயிட்டீங்க, நீங்கள் தான் தப்பாக வந்தீங்க, எங்கள் மேலே கத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். உடனே சீஃப் சொல்கிறாரு, ஆமாம் நான் வெஸ்ட்டில் போயிட்டேன், ஏன் போனேன் அப்படின்னு யோசிக்கும்போது சீஃப் வந்து அந்த இடத்துல தூங்கியிருப்பார், அதுதான் உண்மை. அதை ஞாபகப்படுத்தி டோனிகிட்ட சொல்லும்போது 2 பேரும் மனசே விட்டுருவாங்க. எது தூங்கிட்டியா, அட பாவி, யாராவது பிளெயின் ஓட்டிகிட்டு இருக்கும்போது தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லி அழுகிறான் நம்ம ஜீன். சீஃப் சொல்கிறான், இதுக்கெலாம் நான் தான் காரணம், நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஷூவை அப்படியே கிழிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம டோனிகிட்டேருந்து கத்தி வாங்கி கிழிச்சதுக்கப்புறம் அதை ஒரு துடுப்பாக பயன்படுத்துகிறான் அவரோட ஷூவை. அப்படியே நாட்களும் போகுது. தண்ணி இல்லாமல் அவங்களால சுத்தமாக சர்வே ஆகவே முடியலை. மழையும் வரல. மழையே பெய்யாத அந்த நேரத்தில் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது அவங்களுக்காகவே. அவங்க நினச்ச மாதிரி மழை வந்துச்சு, ஆனால் பெரிய மழையாக வந்து புயலாக வந்துருச்சு. அந்த மழை அந்த புயலில் தண்ணியில் விழுந்துடுறாரு நம்ம சீஃபு. விழுந்ததுக்கப்புறம் ஏறி வரலான்னு பார்க்கும்போது பெரிய அலையாக வந்து அடிச்சிருது அந்த படகை. திரும்ப 3 பேர் எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அந்த படகுல ஏறி உட்காந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. 3 பேர் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அரை மயக்கத்தில் இருக்காங்க. உடனே நம்ம ஜீன் சொல்கிறான், எனக்கு உன் தங்கச்சி ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு டோனி சொல்கிறான், இருக்கும்டா இருக்கும், ஏன் இருக்காது, இந்த நேரத்தில் உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறான், உன் தங்கச்சி என் கண்ணுக்கு தெரியுறாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பேசாமறா கொஞ்ச நேரம் அப்படின்னு ஜீன் சொல்கிறான். நம்ம சீஃப் வந்து ஜீனை பார்க்குறாரு. ஜீன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஜீன் வந்து ரெஸ்பாண்டே பண்ணல. காலில் சும்மா தள்ளி பார்க்குறாரு. அதுக்கும் எதுவும் சொல்லலை. சீஃப் மறுபடியும் கையை வச்சு தட்டுறாரு. அப்பயும் ஜீன் எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டான். சீஃப் வந்து டோனியை கூப்பிட்டு, இங்கே பாரு என்னாச்சுன்னு பாரு உனக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. டோனி இருந்துட்டு ஜீனை பார்க்குறான். உடனே ஜீனுக்கு அப்போ தான் காது கேட்டிருக்கும் போல். மெதுவாக கண்ணசைக்கிறான். உடனே சீஃப் இருந்துட்டு சொல்கிறாரு, நல்ல வேலை உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டோனி இருந்துட்டு பார்க்குறான், சீஃப் அங்கே ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சீஃப்னால் கழுத்தை கூட சுத்தமாக திருப்ப முடியலை. இருந்தாலும் திரும்பி நின்று பார்க்குறாரு. தூரத்தில் பார்க்கும்போது ஒரு ஐலாண்ட் தெரியுது. 3 பேர்த்துக்கும் நான் சந்தோஷம் தாங்க முடியலை. அப்படியே வர்றாங்க. கையிலே துடுப்பு போட்டு மெதுவாக கரைக்கு வர்றாங்க. ஒரு கடத்தில் அலையே பெரிய அலையாக வந்து அடித்து அவங்கள கரை சேர்த்துருது. அந்த 3 பேரும் அந்த திரும்பி நின்று கடலையும் அந்த ரப்பர் படகையும் பார்க்குறாங்க. அவங்க மனசில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுது. மொத்தமாக 34 நாள் நம்ம கடலில் இருந்திருக்காங்க, சரியான சாப்பாடும் தண்ணி இல்லாமல். இது ஒரு உண்மையான கதை அப்படின்னு சொன்னல. ஆனால் உண்மையான வாழ்க்கையிலேயே ஜீன் வந்து டோனியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிடுறான். அதுதான் உண்மையான கதை. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.